வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். ஜீவா 30 லட்ச ரூபா மனோஜுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் முத்துக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சாமியாட்டம் நடக்குது பாருங்க. அதை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா மை ஓன் எபிசோடு ப்ரிடிக்ஷனை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு வழியா தெரிஞ்சு போயிருது இந்த வீடு கதரோடது இல்லை, இது வேற ஒருத்தரோட வீடுங்கிறது தெரிஞ்சு போயிருது. என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர டென்ஷன்ல இருக்காரு மனோஜ். பயப்புல மறுபடியும் மாட்டிக்கிட்டானா இவனுக்கு இதே குழப்பாச்சு. இப்ப என்னதான் பண்றது, 30 லட்சம் போச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு முத்து. கதிர் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணி வச்சானே தெரியல, இந்த கதிர் ஏமாத்திட்டோனோ என்னமோ அப்படின்னு பயப்படுறாரு. யோ என்னையா யோசனை பண்ணிட்டு இருக்க, முதல்ல இருந்து கிளம்புறியா முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்றாரு. ஓவரா ஆடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா விஜயா, எல்லாத்துக்கிட்டையும் நக்கல் பேச்சு கிண்டல இத்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. என் மகன் தான் பெருசா வீடு வாங்கியிருக்கான் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் விட்டு இருந்த விஜயாக்கு இது பயங்கர அடியா இருக்கு. விஜயாக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னையான்னு சொல்லிட்டு இருக்கிற, நாங்க இதை விலைக்கு வாங்கிட்டோம் இந்த வீட்டை. மா என்னமா பேசிட்டு இருக்க, யாரு விட்ட யாரு விலைக்கு வாங்குறது, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி சொல்றாங்க, ஏங்க இதை முதல்ல போலீஸ்ல கேஸ் கொடுத்துறதா நல்லதுங்க, இல்லாட்டி பெரிய பிரச்சனை போல இருக்குங்க இது அப்படின்னு சொல்றாங்க. இரு ரோகிணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நாங்க 30 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கோம் சார் அவர்கிட்ட. கதிர் தான் சார் இந்த வீட்டு ஓனர்னு சொல்லி எங்கிட்ட 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு சார் அப்படின்னு சொல்றாங்க. யாரு வீட்டுக்கு யாரு அட்வான்ஸ் வாங்குறது, இது என்னோட வீடு, இது என்னோட வீடு, நீ அப்படியா வேற ஒருத்தங்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கலாம், முதல்ல கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. முத்து சொல்றாரு, சார் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு சார், அந்த 30 லட்ச ரூபா பணத்தை அவன் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான் சார். எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது சார். டே மனோஜ், நான் ஏற்கனவே சொன்னல அவன் கால் டாக்ஸில போயிட்டு இருக்கிறான், அப்பவே சந்தேகப்பட்டு நீ தாண்டா கேட்க மாட்டேன்ட்டேன், நான் சொன்னது என்னைக்கிடா கேட்டிருக்கிறேன், நான் அப்பவே போய் அவனை 2 மிரட்டு இருந்தேன்னா இவன் போலியானவன் தெரிஞ்சிருக்கும், பணத்தையும் வாங்கியிருக்கலாம். இப்ப இப்படி முழிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறத நாங்க கொஞ்சம் பாக்குறோம் சார். இங்க பாருங்க, நீங்க என்னத்தவோ ஸ்டெப் எடுங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு வீட்டு ஓனரு. மா என்னம்மா இது அப்படின்னு மனோஜ் விஜயாவை பார்த்து கேக்குறாங்க. விஜயாக்கா வருது கடுப்பு. ரோகிணி நீயும் தானே சேர்ந்து தானே அந்த வீடு வாங்குறதுக்கு எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்த. அண்ணாமலை கேக்குறாரு, டே என்ஓசி எல்லாம் பாத்தியா, அந்த வில்லவங்க சர்டிபிகேட் பாத்தியா. அப்பா ஏன்பா இப்படி கேட்டுட்டு இருக்க, அந்த கதிர் கொடுத்தாம்பா, அந்த டாக்குமெண்ட் ஓ முன்னாடி தானே வாங்கினேன், நான் செக்லாம் பண்ணலப்பா, நான் மட்டும்தான் படிச்சு பார்த்தேன், ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு இன்னும் கொண்டே போகலையப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதை கேட்டோடனே முத்துக்கு பயங்கர கோவம் வருது. எனக்கு வாயில நல்லா வந்துரும்டா, ஏண்டா பெரிய படிச்சவன் 10-15 டிகிரி வாங்கியிருக்கேன்னு வாய்க்கிலேயே பேசுகிறேன்ல, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணணும்னு தெரியாதடா, என்னத்தடா பண்ணி வச்சிருக்க, இப்ப 30 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ரோகிணி சொல்றாங்க, முத்து நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு இடையில குறுக்கால பேசிட்டு இருக்கீங்க, பார்லரமா இதுவும் சொல்லுவா இதுக்கு மேலேயும் சொல்லுவ, அவன் தான் முட்டா பையனாச்சு, ஒண்ணுமே தெரியாதவனாச்சு, நீ நினைச்சு இதெல்லாம் பாத்துருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவோம். நாங்க பாத்துக்கிறோம் முத்து, நீங்க போங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாமா, நீ எதுக்குமா இப்படி பேசுற, இங்க பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை விட்டு போட்டு இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற உள்நாட்டு பூசல் தேவையா, ஏமா பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கார ஆள்கிட்ட பேசுறாரு. ஐயா உங்க வீட்டுன்னு எங்களுக்கு தெரியாதையா, தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்க இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்க மாட்டேங்கயா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நீங்க முதல்ல எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா கிளம்புற மாதிரி ஐடியாவே இல்ல நாங்க போக மாட்டோம், எங்க 30 லட்ச ரூபா வந்தா தான் நாங்க இங்க இருந்து போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற இந்த வீட்டு ஓனர் பயங்கர கராரா வேற இருக்காரு. இப்ப நீங்க மட்டும் போகணும்னு வச்சுக்கோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, சார் நானும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறேன் சார், என்னோட 30 லட்ச ரூபாவை தூக்கிக்கிட்டு அந்த கதிர் அவன் பாட்டுல ஓடி போயிட்டான், கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன், அது வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. யோ நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், என்னை பத்தி என்ன நினைச்சேன், நான் ஒன்னா மாதிரி சும்மா சாதாரண ஆளு நினைச்சுக்கிட்டியா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க பாத்துக்குங்க, நாங்களும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணி எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கதிர் பேர்ல. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, நீங்க கொடுத்ததெல்லாம் ஓகே, அந்த ஆளோட போட்டோ ஏதாச்சும் இருக்கா சார். இல்லைங்க சார், அந்த ஆளோட பேரு கதிர்னு முதல்ல உனக்கு கரெக்டா தெரியுமா சார், அதுவும் சந்தேகம் தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட கதிர்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த கதிருக்கும் எனக்கும் இடையில ஒரு ஆள் இருக்கான் சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான், அவன் தான் பிரிட்ஜா இருந்து எங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ப்ரோ இருக்காருல அவரை பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க. அவரும் அதுக்குள்ள வந்துடுறாரு. பார்க் ப்ரோ வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, யோ உனக்கு அந்த ஆளை பத்தி ஏற்கனவே தெரியுமா சார். அவனை பத்தி எதுவுமே தெரியாது சார், கொஞ்ச நாளா பார்க்ல வாக்கிங் வந்துட்டு இருந்தாரு, அப்படியே பேசி பழக்கதானே தவிர அவர் வீடு எங்க இருக்கு என்ன எதுன்னு எந்த டீட்டெயிலுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு,
எந்த பார்க்கில் நீ வாக்கிங் போவா அப்படின்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். அதுக்கு மனோஜ் சொல்றாரு, அவர் ஒன்றும் வாக்கிங் போல சார், காலையில இருந்து நைட் வரலாம் அங்கதான் சார் இருப்பாரு அப்படிங்கிறாங்க. டே ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி மாட்டி மாட்டி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி பார்க் ப்ரோ பாக்குறாரு. யோ சொல்லியா கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சார் நான் வேளச்சேரியில தான் பார்க்ல தான் போய் இருப்பேன் சார், காலையில இருந்து சாயந்தரம் வரலும் அங்கதான் சார் இருப்பேன், நான் பட்டிக்கலா பணம் கொடுக்குறேன் சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி, அவன் எங்க இருக்கேன்னு சொன்னா, சார் அவன் இருக்கிறது ஈசிஆர்ல சார். ஏண்டா உனக்கே நியாயமா இருக்கா? ஈசிஆர்ல இருந்து வேளச்சேரிக்கு வந்து வாக்கிங் போக வருவானா? அவன் ஏமாத்துறான்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஈசிஆர்ல இருந்து வேளச்சேரி வர்றதுக்கு குறைஞ்சது 3/4 மணி நேரம் ஆகும். அவன் 3/4 மணி நேரம் வந்து வந்து வாக்கிங் போறானா? அப்பவே நீ உஷாரா இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். அதுக்கு பார்க் ப்ரோ சொல்றாரு, சார் நம்பி ஏமாந்துட்டேன் சார் நானு அப்படிங்கிறாங்க. சரி, வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவரை பத்தி டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு சரியா தெரியல சார். மனோஜ் சொல்றாரு, ஏ லூசு ப்ரோ, ஒழுங்கா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேனே என்னோட 30 லட்சம் போயிருக்காது, எல்லாம் ஒன்னாலதான் எனக்கு 30 லட்சம் ரூபாய் போச்சு அப்படின்னு திட்டாரு. யோ அந்த ஆளை திட்டி நீ என்ன பண்ண போற? அவரோட மீடியேட்டரா இருந்து உனக்கு ஆளை புடிச்சு கொடுத்துருக்காரு. நீ தானே டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்க என்ன ஏதுன்னு பாக்கணும். இப்படி ஏமாந்து போய் நிக்கிற, சரி விடு, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் விடு அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் கேக்குறாரு, சார் எப்படியாச்சும் அந்த கதரை கண்டுபிடிச்சிடலாம்ல சார்? ஆமாயா, பேரும் நீ கரெக்டா சொல்லல, அதே மாதிரி அவனோட போட்டோ கூட இல்லை, எப்படி நான் கண்டுபிடிப்போம்? பாக்கலாம், இது மாதிரி இன்னொரு கேஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பணத்தை ஆட்டையை போட்டுட்டு பெங்களூர் போலான்னு சொல்லி பிளான் பண்ணி பெங்களூர் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டு ஓனர் வந்துடுறாரு. அவரு சொல்றாரு, சார் ஏற்கனவே கதர்னு ஒருத்தன் எங்க வீட்டுல தங்கிட்டு இருந்தான், அவன் தான் இவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான். இவங்க என்னடானே எங்க சொந்த வீடு, நாங்க போக மாட்டோம்னு சொல்றாங்க சார், இவங்கள முதல்ல அங்கிருந்து போக சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த வீட்டு ஓனர். இன்ஸ்பெக்டர் மனோஜை பார்த்து சொல்றாங்க, நீ 30 லட்சம் கொடுத்து அவங்கிட்ட ஏமாந்தா, அதுக்காக இவர் என்ன பண்ணுவாரு? நீ முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சார் அது இல்ல சார், அவனை கண்டுபிடிச்சிட்டா அவங்ககிட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு நான் திருப்தியா போவேன் சார், அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர். மனோஜ் ஒரே கவலையா, சரி சார் எங்க லக்கேஜ் எல்லாம் அங்க இருக்கு, நாங்க எடுத்துட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு மனோஜ், ரோகிணி, பார்குரோ, அண்ணாமலை, முத்து எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. விஜயா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ஸ்ருதியும் சும்மா இருக்காங்களா, வாய புடுங்கிட்டு இருக்கிறாங்க விஜயா கிட்ட. ஆண்டி ஓவரா நீங்க பில்டப் விட்டுட்டு இருந்தீங்கல்ல, என் மகன் அப்படி வாங்குவான் இப்படி வாங்குவான், இதுல வேற ஒரு கப்பல் வேற வாங்கி விட்டுன்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் ஆண்டி இப்ப பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கோவமா பாக்குறாங்க ஸ்ருதிய. பேசாம இரு ஸ்ருதி அப்படின்னு சொல்றாரு ரவி. மா கவலைப்படாதீங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்கல்ல, என்னன்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் வந்துடுறாங்க. வந்தோடனே, டே மனோஜ் இப்ப என்ன சொன்னாங்க, நம்ம எங்கேயும் தங்கிக்கலாமா, 30 லட்சம் ரூபாய் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா? மா இல்லம்மா அப்படி ஒன்னும் சொல்லம்மா, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும்மா. என்னடா ஆச்சு, இந்த வீடு நம்ம ஏமாந்துட்டோம்லம்மா, அந்த கதிர் எங்க போனான்னு தெரியல, அவனை நீ கண்டுபிடிக்கணுமாமா. நான் வேற அங்கே இங்கேன்னு காசு பெரட்டி போட்டு 30 லட்சம் ரூபாவை கொடுத்தேன், இப்ப என்ன பண்றதுனே எனக்கு தெரியலம்மா. முத்து சொல்றாரு, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு, யாராச்சும் ஒருத்தர் கேட்டா தானே. மனோஜ், அப்பா இருக்காரு பெரியவர் வீட்டுல, நான் இருக்கேன், ரவி இருக்கிறான், இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன்னா நாங்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் விசாரிச்சு இது எப்படிப்பட்ட வீடு என்ன, இவன் கொடுக்கறதெல்லாம் உண்மையானு தேடி கண்டுபிடிக்கலாம். நீயும் பார்லரமாவுமா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீங்களே எல்லாமே செஞ்சீங்கன்னா கடைசி இப்படித்தான் போகும். ரவி, நான் ஏற்கனவே சொன்னல, இவன் எங்கேயாச்சும் ஏமாந்து போயிடுவான், நம்மளும் போலான்னு சொன்னலடா உங்ககிட்ட. ஆமா முத்து அப்பவே சொன்னான், இவன் எப்படி ஏமாந்து போயிடுறான், நம்ம போலான்னு சொல்லிதான் நாங்க வந்தோம் அப்படின்னு ரவியும் சொல்றாங்க. பயங்கர கோபம் வருது விஜயாக்கு. மனோஜை போட்டு டொம்மு டொம்மு டொம்முன்னு அடிக்கிறாங்க. எல்லாம் ஒன்னாலதான்டா, எல்லாத்துக்கிட்டையும் உன்னை அருமை பெருமையை எப்படி பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா அத்தனையும் அசிங்கப்படுத்திட்டியடா, என்ன கீழ் மட்டத்துக்கு கொண்டு போய் அசிங்கப்படுத்திட்டியா அப்படின்னு அடிக்கிறாங்கம்மா. நான் என்னமா பண்ணுவேன், அவன் 30 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போயிட்டு என்ன ஏமாத்திட்டா, நானே மனசு கஷ்டத்துல இருக்கு, நீ வேற போட்டு அடிக்கிறியாமா அப்படின்னு திட்டாரு மனோஜ். ஏ விஜயா, தூக்கி வச்சு அவனை தலை மேல தூக்கி வச்சு ஆடுற, அவன் ஏதாச்சும் ஏமாந்துட்டு வந்துட்டான்னா அவனை பிடிச்ச திட்டிட்டு இருக்க விட, அவனே மனசு நொந்து போய் இருக்க, அவனை போய் எதுக்கு அடிச்சிட்டு இருக்கிற? என் மனோஜ், நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு நான் சந்தோஷமா இருந்தேன்டா, கடைசியில மறுபடியும் ஜீரோக்கு போயிட்டியே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்பா நீ எதுக்குப்பா கவலைப்பட, விடுப்பா, எப்படியும் அந்த 30 லட்சம் ரூபாய் காரனை நம்ம கண்டுபிடிக்கலாம்ப்பா. போலீஸ் வேணா ஒரு பக்கம் போய் அவங்க தேடட்டும், நம்மளும் சும்மாலாம் உட்காந்துட்டு இருக்க வேணா, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் தேடலாம், கண்டிப்பா அவன் கிடைப்பான் அப்படின்னு. டே ரவி, அப்படி பண்ணிடலாம்லடா. ஆமா முத்து, நீ சொல்றது சரிதான், அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரவியும் சொல்றாரு. சரி, நீங்க நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மீனா சொல்றாங்க, ஏங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க, உங்க டிரைவர்ஸ்க்குன்னு சென்னையில இருக்கக்கூடிய டிரைவர்ஸ்க்குன்னு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்குதுல்ல, அதுல இந்த மெசேஜ் போட்டு விடலாம்னா, ஒரு தடவை நம்ம ஒரு எம்எல்ஏவுக்கு நம்ம பூவெல்லாம் கட்டி கொண்டு போனோம்ல, அப்போ
இந்த வண்டி அப்படித்தானே பிடிச்சோம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. மீனா, இதுக்குதான் என் பொண்டாட்டி மீனா வேணுங்கிறது. கரெக்ட் மீனா, இதை நான் மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் முதல்ல மெசேஜ் தட்டி விடுறேன், குரூப்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி 4-5 குரூப் இருக்கு. ஒவ்வொரு குரூப்லயும் போடுறாங்க. டேய் மனோஜ், எத்தனை மணிக்கு அவன் போனா அப்படின்னு கேக்குறாங்க. டேய், நேற்று மத்தியானம் நம்ம வந்த உடனே கொஞ்ச நேரத்துல அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டான்ல அந்த கதிரா அப்படின்னு சொல்றாங்க மனோஜ். உடனே முத்து என்ன பண்றாருன்னா, அவரோட குரூப்ல ஃபுல்லா அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, கூட அவங்க ஒய்ஃப் இருந்தது, அப்புறம் பை ஒன்று வச்சிருந்தாங்களா, அந்த பேக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லி அவரோட அங்க அடையாளங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லி இவர் ஒரு பக்கம் மெசேஜ் தட்டி விடுறாங்க. ஸ்ருதி ஒரு பக்கம் குரூப்ல மெசேஜ் போட்டு விடுறாங்க. ஆளாளுக்கு தெரிஞ்ச பக்கம் எல்லாம் மெசேஜ் போட்டு விடுறாங்க. முத்து ஒரு சூப்பரான ஐடியாவை சொல்றாரு. டே மனோஜ், நீ பேசுற இந்த ஆடியோல இதை ஃபுல்லா சோசியல் மீடியால விட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட், இது சூப்பர் ஐடியா முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. பலவரல அவனை பேச விட்டு நீயே ஒரு வீடியோ விடு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மனோஜ், நீங்க நில்லுங்க, நீங்க அவரை பத்தி டீட்டெயிலா சொல்லி ஒரு வீடியோ எடுத்து நம்ம சோசியல் மீடியால போடலாம், கண்டிப்பா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ரவி ஒரு ஐடியா சொல்றாரு. எனக்கு ஒரு டிஜிட்டல் பெயிண்டரை தெரியும், அவர்கிட்ட போனோம்னா அந்த கதர் எப்படி இருப்பான், அவனோட அங்க அடையாளங்கள்லாம் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல அவரும் வரைஞ்சு நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாவ், சூப்பர் ஐடியா அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. முத்து சொல்றாரு, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்றாங்கல்ல, அதுதான்டா இது. ஓகேடா, முதல்ல நம்ம சீக்கிரம் கிளம்பி அங்க போலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. முத்து மனோஜை கூப்பிட்டுட்டு போலாங்கும் போது நானும் வரேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. பார்லரம்மா, நீ கொஞ்சம் பேசாம இரு, நாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துடுறோம். இல்ல நானும் வந்தேன்னா அவர் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டாருன்னா வம்பா போயிடும், நானும் அவரும் சேர்ந்து சொன்னோம்னா கரெக்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் போறாங்க. அந்த டிஜிட்டல் பெயிண்டருக்கு கால் பண்ணி ரவி சொல்றாரு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீங்க இப்ப வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜிட்டல் பெயிண்டர் கிட்ட போறாங்க. அந்த டிஜிட்டல் பெயிண்டர் கூட, என்ன சார் இப்படி போய் ஏமாந்துருக்கீங்களா, நீங்க எவ்வளவு பெரிய சொத்து வாங்க போறீங்க, போய் ஒரு என்ஓசி கூட பார்க்க மாட்டீங்களா, என்ன சார் இது அப்படின்னு சொல்றாங்க. ச்சே, எவனோ எனக்கு இப்படி அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டேனே ரோஹிணி அப்படின்னு சொல்றாரு மனோஜ். மனோஜ், வாய மூடு, முதல்ல அவனை புடிச்சு காசு முதல்ல வாங்குறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி டிஜிட்டல் பெயிண்டர் மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. சரி சார், அவரோட அங்க அடையாளங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், அவர் 45ல இருந்து ஒரு 55க்குள்ள வயசுல இருப்பாரு சார். கண்ணு சின்னதா இருக்கும், மாநிறம் சார், ரொம்ப ஹைட்டும் இல்ல குட்டையும் இல்ல. அவரோட ஹைட்டு ஒரு 5.5க்குள்ளதான் சார் இருக்கும். அவரோட மூக்கு இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், முடி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா வரைய ஆரம்பிக்கிறாங்க. கதிரை முத்துவும் பார்த்திருக்காங்க. சோ முத்துவும் சொல்றாரு, இல்ல சார், இந்த கண்ணு கொஞ்சம் இப்படி இருக்கும், இப்படி கொஞ்சம் எடுத்து விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பெர்ஃபெக்டான ஒரு முகத்தை வரைஞ்சிடுறாங்க. கதிர் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்காரு, கொஞ்சம் மட்டும் லைட்டா சேஞ்சா இருக்கு. என்ன சேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் தெரியுது அவரோட ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. அப்ப முத்து சொல்றாரு, சார் இவர் இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டாரு, கொஞ்சம் ஒரு மேல தூக்கி வகடெடுப்பாரு சார், அது மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. அதே மாதிரி போடுறாங்க. பார்த்தா டிட்டோ அப்படியே இருக்கு. அந்த கதிர் மாதிரியே வரைஞ்சிடுறாரு டிஜிட்டல் பெயிண்டர். வாவ், சூப்பருங்க, கலக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து, மனோஜ் எல்லாருமே. சூப்பர்டா அப்படின்னு ரவி சொல்றாரு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இவரோட போட்டோ மட்டும் நம்ம எடுத்தோம்னா பத்தாது, அவங்களோட ஒய்ஃப் லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்களோட போட்டோவும் வரைஞ்சிடலாம், 2 பேர்த்தோட போட்டோவும் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சூப்பர் ஐடியா ரோகிணி, அவரது வரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், கொஞ்சம் காசு அதிகம் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாரு டிஜிட்டல் பெயிண்டர். எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். விடுறேன், நான் காசு கொடுக்குறேன் விடு அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரீங்க அப்படிங்கிறாரு மனோஜ். ரவி கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் இவனுக்கு இது அல்ப புத்தி போக மாட்டேங்குது பாரு அப்படிங்கிறாங்க. டே விடுடா, முதல்ல இதை பாரு அப்படின்னு ரவி சொல்றாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி லக்ஷ்மியோட அங்க அடையாளங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. லக்ஷ்மியோட படத்தை டிட்டோ வரைஞ்சு கொடுத்துறாரு டிஜிட்டல் பெயிண்டர். இப்போ இவங்க 2 பேர்த்தையும் வரைஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னா, இதே போட்டோவை ஏஐல கொடுக்குறாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி இருக்குங்களா, அதுல கொடுத்து இவங்க எப்படி தன்னோட முகத்தை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதாவது தாடி வச்சிருந்தா எப்படி இருக்கும், மீசை பெருசா வச்சிருந்தா எப்படி இருக்கும், தாடியும் மீசையும் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் தலை ஹேர் ஸ்டைலு, இது எல்லாத்தையுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதுக்கான வெப்சைட்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள போய் ப்ராம்ப்ட போட்டு ஒரு 10-15 போட்டோ கதிரோடது எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், தாடி வச்சா தனியா மீசை மட்டும் வச்சிருந்தா எப்படி இருக்கும், ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி மாத்திரா எப்படி இருக்கும், சின்ன ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தா
வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய போட்டோவை அவர் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மியோடதையும் அதே மாதிரி போட்டு நிறைய போட்டோஸை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி பேக்கப் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், அவங்க கன்னடிகாவா இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு அவங்களோட போட்டோவும் ஏஐல போட்டு எடுத்துடுறாங்க. இவங்க மொத்தம் அவருக்கு ஒரு 10 போட்டோ, இவருக்கு ஒரு 10 போட்டோ, மொத்தம் 20 போட்டோ வந்துருது. கதிரோடதும் லக்ஷ்மியோடதும். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் அப்படின்னு டிஜிட்டல் பெயிண்டர் சொல்றாரு. தம்பி கலக்கிட்டு தம்பி, நீ போலீஸ்க்கு நீங்க வேலையை சுலபமாக்கி கொடுத்துட்டீங்க தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பணம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரும் ஒரு பணத்தை சொல்றாரு. முத்து தான் அந்த பணத்தை கொடுக்குறாரு. டேய் விட நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ரவி. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்டான்னு சொல்லிட்டு முத்து அந்த பணத்தை கொடுத்துறாரு. டிஜிட்டல் பெயிண்டர் சொல்றாரு, இந்த இமேஜ் எல்லாமே யாருக்கு நான் அனுப்பட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், எங்க எல்லாத்துக்குமே அனுப்புங்க. டே ரவி, நீ உனக்கு தெரிஞ்ச பக்கம் குரூப்ல எல்லாத்துலயுமே இந்த போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணு, நானும் என்னோட டிரைவர் குரூப்ல எல்லாத்தையுமே அப்லோட் பண்றேன். டே மனோஜ், நீயும் வந்து எல்லா குரூப்லயும் போடு அப்படின்னு சொல்லிட்டு பாரலமா நீயும் போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை முதல்ல நம்ம போலீஸ் கிட்ட கொடுக்கணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமா ஆமா, முதல்ல போய் போட்டோவை கொடுத்துடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. போட்டோ எல்லாமே வந்து அந்த டிஜிட்டல் பெயிண்டர் ஷேர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, முத்து கார் கிட்ட போறாரு. திடீர்னு ஒரு யோசனை வருது. வாய்ஸ் நோட்டை இப்பவே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்குறாரு. டே, என் அண்ணனோட பணத்தை ஒருத்தன் 30 லட்சம் ரூபாவை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான்டா, அவனோட போட்டோவை தான் நாங்க இப்ப அனுப்பிச்சிருக்கோம். மெயின் போட்டோன்னு போட்டிருக்கோம் பாரு, அவன் நாங்க பார்த்தப்போ இந்த ஒரு ஹேர் ஸ்டைல தான் இருந்தான், இப்படித்தான் இந்த உருவத்துல தான் இருந்தான். இதே இது பின்னாடி பக்கம் வந்து அனுப்பிச்சிருக்கோம் பாரு, மிச்சம் 9 போட்டோ இது மாதிரியும் கூட வேற ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க போட்டோ அனுப்பிச்சிருக்கோம். அந்த லேடி போட்டோ கொடுத்துருக்கோம் பாருங்க, அது வந்து அவரோட ஒய்ஃபோட போட்டோ. ஃபர்ஸ்ட் இருக்க மெயின் போட்டோன்னு போட்டிருக்க ஃபர்ஸ்ட் இருக்க போட்டோ தான் நாங்க பார்த்தப்போ இந்த உருவத்துல தான் இருந்தாங்க. இதே இது பின்னாடி பக்கம் 9 போட்டோஸ் வந்திருக்கு பாரு, இது அவங்க வேற ஒரு வேஷம் போட்டிருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் நாங்க அனுப்பி இருக்கோம். இதை எல்லாத்தையுமே பாத்துக்குங்க. அவன் போனது ஈசிஆர்ல இருந்து தான் போனான், ஆனா எங்க போனான்னு தெரியல. நீங்க யாராச்சும் இந்த சவாரிக்கு இவனை ஏத்திருந்தா எனக்கு உடனே இந்த குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. கதிர் அண்ட் லக்ஷ்மியோட போட்டோவை கொடுக்குறாங்க. இது போதும், இதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. பீச் ஹவுஸ்க்கு போயிட்டு எல்லா துணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பவே முத்துக்கு ஒரு யோசனை வருது. டேய், அவன் வீட்டுக்கு வந்தான்ல, ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ? இல்லடா, அவன் கால் டாக்ஸில தான் போனான். நம்ம இருக்க வீட்டுல கேமரா இருக்கா? இல்லடா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவனே வில்லங்கம் பண்றவன், அவன் எதுக்கு கேமரா எல்லாம் வைக்க போறான்? சரி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அவன் கண்டிப்பா இந்த வீட்டை தாண்டி போறப்போ ஈஸியாருக்குள்ள முக்காவாசி எல்லாரும் கேமரா வச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டுல, ஆப்போசிட் வீடு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடு இருந்தா சிசிடிவி கேமரா மட்டும் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு இவன் எந்த கார்ல போனான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாவே போதும். நம்பர் பிளேட்டை வச்சு நம்ம அந்த காரை கண்டுபிடிச்சிடலாம். அந்த டிரைவரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் எங்க போனாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. சூப்பர் ஐடியா முத்து அப்படின்னு சொல்றாரு ரவி. உடனே என்ன பண்றாங்கன்னா, ரோஹிணியை கொண்டு போய் வீட்டுல இறக்கி விடுறாங்க. ஆக்சுவலா அந்த பீச் ஹவுஸ்ல தான் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு எங்கெங்க கேமரா இருக்குன்னு சொல்லி 3 பேரும் போய் தேட போறாங்க. அப்பதான் தெரியுது, இவர் போன வழியில லைனா ஒவ்வொரு வீட்லயும் கேமரா இருக்கிற விஷயம் தெரியுது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல கேட்கலாம் வாடா அப்படின்னு முத்து இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறாரு. வாட்ச்மேன் கிட்ட சொல்றாரு, அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் அண்ணன், இந்த சிசிடிவி கேமரால எங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கணும், அதை விடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. தம்பி, இந்த வீடு ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் தம்பி, அவரு இங்க எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வருவாரு, அதனால நான் இங்க வெளியே வந்து காவலுக்கு இருப்பேன், உள்ளுக்குள்ள போக முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இன்னொரு வீட்டுல போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுல போய் கேக்குறாங்க. எங்க ஓனரை தான் கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, உங்க ஓனர் போன் நம்பர் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் கிட்ட ஓனர் போன் நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசுறாரு முத்து. எங்களோட 30 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு ஒருத்தர் ஓடிட்டாருங்க, அவர் இது சைடு தான் போனாரு, உங்களோட சிசிடிவி கேமரால இருக்க ஃபுட்டேஜ் பார்த்தோம்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிருக்கும், அதை காமி அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. நேத்து மதியம் ஒரு 11 இருந்து 1 இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் காமிங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் ஒவ்வொன்னவா காமிக்கிறாங்க. இவர் தான் வண்டியோட ஒரு லாஸ்ட் 2 டிஜிட் ஞாபகம் வச்சிருப்பாரு. அந்த இவங்க சொன்ன மாதிரியே ஒரு வண்டி வருது, அதுல 2 டிஜிட் லாஸ்ட்ல இருக்குல்ல, அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க
பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜூம் பண்ணி பார்த்தோன்னே உள்ள அந்த கதிரும் லக்ஷ்மி 2 பேரும் உட்காந்துருக்கிறது தெரிய வருது. இதே வண்டி தான்டா புடிச்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு இந்த ஃபுட்டேஜையும் வாங்கிட்டு இதை போலீஸ்க்கு அனுப்ப சொல்லிடுறாரு மனோஜ் கிட்ட. முத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் முத்து டிரைவரோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கும்ல அந்த குரூப்ல போட்டு விடுறாரு. கதிர் போனார்ல அந்த நம்பரை போட்டு விடுறாங்க. இந்த நம்பரை எங்க பார்த்தாலும் சரி எங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லி இவரோட நம்பரையும் போட்டு விடுறாரு. போலீஸ்க்கு வேற மனோஜ் இந்த நம்பர் பிளேட்டை அனுப்பிச்சு விட்டுறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் வருது, நான் இந்த நம்பரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னா கீழ்ப்பாக்கம் பக்கம் போய்கிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. நானும் கீழ்ப்பாக்கம் பக்கத்துல தான் இருக்கேன், நான் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு குரூப்ல மெசேஜ் வந்திருக்கு. அவரோட போன் நம்பரையும் அதுல ஆட் பண்ணிருக்காரு. உடனே முத்து அந்த போன் நம்பரை பார்த்துட்டு அந்த டிரைவருக்கு கால் பண்றாங்க. ஆனா நான் முத்து பேசுறேன், சொல்லு முத்து, ஆனா நீங்க அந்த வண்டியவே ஃபாலோ பண்ணிட்டு போங்க, உங்க லொகேஷன் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிருங்க, நானும் அங்கேயே வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி முத்து, லொகேஷனை அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் லொகேஷனை அனுப்பிச்சு விடுறாங்க. முத்து, ரவி, மனோஜ் 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ரோஹிணிய வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த லொகேஷனையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்பீடுல முத்து போறாரு. சீக்கிரமாவே ரீச் ஆயிடுறாரு அந்த லொகேஷனுக்கு. அந்த வண்டிக்காரரையும் பிடிச்சிடுறாங்க. அந்த வண்டியை பிடிச்சி நிறுத்தி டிரைவர் அண்ணங்கிட்ட கேக்குறாங்க, ஆனா நீங்க ஈசிஆர்ல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்தீங்களா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்கள எங்க இறக்கி விட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல தம்பி, அவங்க எதுவுமே பேசிக்கல தம்பி, மௌனமா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு டே மனோஜ், இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்கள வர சொல்லிடு அப்படின்னு முத்து சொல்றாரு. சரிடா அப்படின்னு சொல்லி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி போலீஸையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்க போறதுக்கு முன்னாடி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அந்த போட்டோவை வச்சு அங்க இருக்கவங்க, அங்க பஸ்குள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா முத்து, மனோஜ், ரவி எல்லாம் வந்துடுறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் முத்து பெங்களூர் போற வண்டிக்குள்ள ஏறாரு. ஒவ்வொருத்தரவா செக் பண்ணி பார்த்துட்டே வரும்போது அங்க ஒருத்தர் தலைவலி அப்படின்னு தலையை குப்பரைக்கா போட்டு படுத்திருக்காரு. அப்பவே சந்தேகமா இருக்கு, இது அவனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு கரெக்டா செக் பண்றாரு. அதே கதிர் தான். வாடாடே அப்படின்னு தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. சார், இவன் இங்க இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. போலீஸும் வந்து இவரை பிடிச்சி அடிச்சு கேக்குறாங்க. உள்ளேயே ஒளிஞ்சிருக்காங்க அவங்க ஒய்ஃப் லக்ஷ்மியும், அவங்களையும் பிடிச்சிடுறாங்க. 2 பேத்தையும் மிரட்டி கேக்குறாங்க. சார், நாங்க பணம் எல்லாம் திருடல சார் அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் கிட்ட இருந்து வாங்கின 30 லட்சம் ரூபாய் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. சார், நான் வாங்கவே இல்லை சார் அப்படின்னு பழியா பொய் சொல்றாரு. இப்படிலாம் இங்க கேட்டுட்டு இருந்தாலும் உனக்கு வேலைக்கு ஆகாது, வாடா ஸ்டேஷனுக்குன்னு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. கதிர நல்லா முத்துன்னு அட்டி பின்னி எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், இவரை ஏமாத்தி நாங்க 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினது உண்மைதான் சார், சாரி சார், மன்னிச்சிருங்க சார் பணம் எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லுமா அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். சார், அந்த பணத்தை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம் சார், அவரு பெங்களூர் கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவன் எங்க இருக்கான் இப்ப சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த ட்ரெயின், எல்லா டீட்டெயில் எல்லாம் கேட்டு அதே மாதிரி அந்த ட்ரெயினுக்கு போலீஸ் அனுப்பிச்சு பக்கத்து ஸ்டேஷன்ல பிடிச்சிடுறாங்க. அந்த ஆளையும் அந்த பணத்தையும் மீட்டு எடுத்துடுறாங்க. ஒரு வழியா 30 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டி எடுத்துடுறாங்க. அந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை போலீஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. மனோஜ், ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் மறக்கவே மாட்டேன் இந்த ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த பீச் ஹவுஸ்க்கு அந்த பணத்தை கொண்டு வந்தாராங்க. அம்மா, 30 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டாச்சுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. அப்பா, எப்படியோ பணம்னாச்சு வந்துச்சு, இந்த வீடு வேணா ஒண்ணு வேண்டாம், வாடா நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்புறம் அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த வீடு வாங்குறேன்னு சொல்லி பணம் பூரா போச்சுன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன், எப்படியோ அந்த பணத்தை பூரா மீட்டு எடுத்துட்டாங்க, சந்தோஷம் அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்து மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காதுமா அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் அவனவே மெச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ ஒரு வழியா இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. மீனா எப்பயும் போல பூ கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவை கோயில்ல மீட் பண்றாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. சீதாவும் இருக்காங்க அங்கேயே தான். அங்க பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா முத்து அங்க வராரு. ஏன் மீனா, நீ என்ன இங்க இருக்க? எங்க, நான் தாங்க உங்களை கேட்கணும், நீங்க என்னங்க இங்க இருக்கீங்க? நான் ஒரு சவாரி வந்தேன், இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க, அவங்க உள்ள போயிருக்காங்க, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா சீதா எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, மீனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மீனா. என்னங்க? மனோஜ் பிரச்சனை நடந்ததுல இந்த விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த கனடா
கனடால இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, ஆமா அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிஃப்ட்டா என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலர் 2யும் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இது நம்ம 2 பேத்துக்கு தான் குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க உண்மையாவா? பரவாயில்லைங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூலர பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க மீனா. சரி இந்த கூலர போட்டு நம்ம செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம். அத அந்த மேடம்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சீதாவ வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க சொல்றாங்க. சீதாவும் ஃபோட்டோலாம் எடுக்குறாங்க. சீதா ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மீனோட அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவ. அந்த சமயத்துல தான் ஒவ்வொரு ஃபோட்டோவா ஸ்க்ரோல் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது ஜீவாவோட ஃபோட்டோவ பார்க்கறாங்க. முத்து சொன்னாருல, ஜீவா கிஃப்ட் குடுக்குற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்திருப்பார்ல முத்து, அந்த ஃபோட்டோவ பார்க்கறாங்க. ஜூம் பண்ணி பார்க்கறாங்க சீதா. இந்த பொண்ணு எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? ஏன் சீதா கேக்குற? ஐயோ இந்த பொண்ணு அக்கா கல்யாணத்தப்போ வந்து உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சீதா சொல்ற? ஆமா மாமா எனக்கு தெரியும் இவங்கள அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. உங்க அண்ணன் கிட்ட தான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு உடனே சந்தேகம் வந்துருது. முத்து யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே சீதா சொல்றாங்க, மாமா எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எந்த பொண்ணு? அதுதான் மாமா உங்க அண்ணன் கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் வர சீதா. மீனா நீ வீட்டுக்கு போ, யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்து கிளம்புறாரு. நேரா ஜீவாவோட வீட்டுக்கு போறாங்க. என்ன முத்து இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்னாச்சு முத்து, என்ன விஷயம்? இங்க பாருங்க, நீங்க யாராச்சும் ஒருத்தர் லவ் பண்ணீங்களா? ஏன் கேக்குறீங்க? சொல்லுங்க, லவ் பண்ணீங்களா? ஆமா லவ் பண்ண. இப்ப எதுக்கு முத்து இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? இது என் பர்சனல் விஷயம். போதும் நிறுத்துங்க. அவன் பேரு என்ன, மனோஜா அப்படின்னு கேக்குறாரு முத்து. இது எப்படிடா இவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு எதுக்கு நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? இது என் பர்சனல் விஷயம், நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? இருக்குங்க விஷயம், மனோஜான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட போட்டோவை காமிக்கிறாரு முத்து. ஆமா இவனே தான், இவன் ஒரு துரோகி, இவனை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வருது பயங்கர கோவம் முத்துக்கு. என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க? துரோகியா? யார் துரோகி? நீ துரோகியா இல்ல என் அண்ணன் துரோகியா? என் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு ரிட்டையர் ஆகுறப்போ 27 லட்சத்தை கொண்டு வந்து கையில அப்படியே மனோஜுக்கு கொடுத்தாரு. மீனாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த காசை கொடுக்குறேன்னு சொல்லி, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த காசை கொடுத்தாரு. உன்னை லவ் பண்ணிட்டு அவன் இந்த பணத்தை வேற தூக்கிட்டு வந்துட்டான். நீ என்னடா அந்த பணத்தை ஆட்டையை போட்டு வேற போயிட்டேல, இதுக்கு இப்படி செஞ்ச சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு முத்து. இங்க பாருங்க முத்து, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான்லாம் ஒண்ணு பணம் வாங்கல முத்து. இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் அந்த பணத்தை வாங்கின. உண்மையை சொல்லிடு, இல்லைன்னு வச்சுக்க நான் போலீஸ் ஸ்டேஷனை புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க முத்து. போதும் முத்து நிறுத்துங்க, கொஞ்சம் விட்டா நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் 27 லட்சம் வாங்கினது உண்மைதான். ஆனா உன் அண்ணன் அந்த பணத்தை வாங்கிட்டான் என்கிட்ட. போன தடவை நான் வந்தப்போ என்ன போலீஸ்ட மாட்டி விட்டு 27 லட்சம் ரூபாய் வாங்கினது மட்டும் இல்லாம கூட 2 லட்சமா போட்டு 30 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கினான். அந்த பணத்தை போன தடவை வந்தப்பே நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே பயங்கர ஷாக்கா இருக்குது. என்ன சொல்றீங்க? ஆமா முத்து, நான் பணத்தை ஏற்கனவே கொடுத்தாச்சு. அந்த பணத்தினாலதான் நான் இடம் வாங்க முடியாம போயிடுச்சு. அதனாலதான் இப்ப வந்து நான் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பயங்கர கோவம் வருது. இந்த ஓடுகாலி இந்த வேலையெல்லாம் வேற பண்ணி வச்சிருக்கானா? நீங்க நிஜமானே பணத்தை கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க அப்படின்னு ஜீவாவை பார்த்து முத்து கேக்குறாரு. அதுக்கு ஜீவா சொல்றாங்க, முத்து நீங்க தான் அதுக்கு வந்து சாட்சி கையெழுத்து போட்டீங்கல்ல எவிடன்ஸுக்கு, அந்த கையெழுத்து போட்ட அன்னைக்கு தாங்க அவன் 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினான். அதனாலதான் நீங்க சாட்சி கையெழுத்து போட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. வேணும்னால் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேளு வா அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. இது என்னடா புது கதையா இருக்குது அப்படின்னு யோசனை பண்றாரு. அப்போ நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்களா? ஆமா பணத்தை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. சரிங்க, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். இத நேரா எங்க வீட்ல வந்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்ப ஜீவா சொல்றாங்க, எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு சில இருக்கு, நான் வர்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாங்க இப்பயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை கூப்பிட்டுட்டு முத்து வீட்டுக்கு வர்றாரு. அப்பயே போன் பண்ணி மீனா கிட்ட சொல்றாங்க, மீனா வீட்டுல எல்லாத்தையும் வந்து அசம்பிள் ஆக சொல்லு. என்னாச்சுங்க, அவங்கள பாத்துட்டீங்களா? இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் செய், ஆனா வேற எந்த விஷயத்தையும் நீ லீக் பண்ணிடாத. முக்கியமா அந்த பார்லர் அம்மாவையும் மனோஜையும் வர சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடி எல்லாத்துக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தா வீட்டுல எல்லாருமே தான் இருக்காங்க. மீனா சொல்றாங்க, அவர் வர்றாராமா, எல்லாத்தையும் இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சுமா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. தெரியல மாமா, எல்லாத்தையும் வீட்டுல இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி கேக்குறாங்க, என்னாச்சு மீனா, என்ன ப்ராப்ளமா? தெரியல என்னன்னு, அவர் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்கப்புறம் முத்து வர்றாரு. அவரு மட்டும் தான் தனியா வர்றாங்க.
ஜீவாவை கதவுக்கு பக்கத்துல ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அங்கேயே நிக்க வச்சுட்டு முத்து மட்டும் வராரு. ஏண்டா ஓடுகாளி, உங்ககிட்ட தாண்டா ஒரு பஞ்சாயத்து இருக்குது. டேய் என்னடா பஞ்சாயத்து, என்ன சொல்லிட்டு இருக்க? என்னமோ நீ 30 லட்சம் ரூபாய் என் பணத்தை நீ வாங்கி கொடுத்தோன்னே என்கிட்ட ஓவரா உரிமையை எடுத்துக்காதடா. டே அடங்குடா அடங்குடா, உன் புத்தி நீ நல்லா காமிக்கிறடா. அப்பா இவன் என்னைக்குமே திருந்து மாட்டான்ப்பா. டே முத்து, என்னன்னு முதல்ல விஷயத்த சொல்லு முத்து. நீ பாட்டுல பேசிட்டு இல்லாம ஏன் பார்லரமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க அப்பா ஏன் இப்ப 70 லட்சம் ரூபாய் தரல? அவரு ஜெயில இருக்காரு, சொத்தெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அதனாலதான். ஆனா அன்னைக்கு மட்டும் எப்படி 15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. சொல்லு பார்லரம்மா அப்படின்னு முந்திரி கொட்டியாட்டம் மனோஜ் சொல்றாரு. டேய் இப்ப எதுக்குடா ரோகிணி கேட்டுட்டு இருக்க? ரோகிணி உங்க அப்பா கஷ்டப்பட்டு அதை கொடுத்துருக்காரு. அதுவும் அவர்னால எல்லாம் முடியல, அவங்க மாமா உங்க சொத்துல இருந்து கொடுத்துருக்காரு காசு, அவரோட பைசே அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் ஓஹோ அப்படியா, சரி சரி சரி. அந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? எதன் மூலியமா வந்தது? யாராச்சும் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? டேய் நீ என்னடா லூசா? மலேசியால இருந்து கொண்டு வந்தா கொடுப்பாங்க, பேங்க்ல தான் டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அப்படி வாடா வலிக்கு அப்படிங்கிறாரு முத்து. என்னடா வளரிட்டு இருக்க? எத்தனை வருஷம் ஆனாலும் பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணா அதோட காப்பி அங்க இருக்கதான் செய்யும். சோ நீ பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை காமி அப்படின்னு சொன்னோடனே பக்கு பக்குன்னு ஆயிருது. ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் திருன்னு 2 பேரும் முழிக்கிறாங்க. தடுமாறுறாரு மனோஜ். அது வந்து டே இல்லடா, அது யாரோ கை மாறி வந்ததுடா. ஆக்சுவலா உண்மை சொல்ல போனா ரோகிணியோட அப்பா அவங்க மாமா கிட்ட சொன்னாங்க. மாமா ஸ்டேட்டா இந்த பணத்தை அனுப்பல, அவருக்கு தெரிஞ்சவர் மூலமா வேற ஒருத்தருக்கு அனுப்பி வேற ஒருத்தருக்கு அனுப்பி அப்படியே ஒரு ரவுண்டா சுத்தி கடைசியில யாரோ ஒருத்தர் எனக்கு முகம் தெரியாத ஆளுதான்டா எனக்கு பணம் அனுப்பிச்சாங்க. சரிடா, அந்த முகம் தெரியாத ஆளுதான் பணம் அனுப்பிச்சாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை காமி அப்படின்னு சொல்றாரு முத்து. டே இப்ப எதுக்குடா இவங்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்பா யாரையும் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க, இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏ விஜயா, அதான் அவன் சொல்றான்ல, கொஞ்சம் அமைதியாயிரு, என்ன நடக்குதுன்னு தான் பாப்போமே. நான் எதை சொன்னாலும் இப்படி எதை சொல்லி அடக்கிடுவீங்க. சரி கொஞ்சம் நீ பேசாம என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. முத்து சொல்றாரு, டே சொல்லுடா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு காமி, இப்பயே காமிக்கணும். டே அதெல்லாம் அப்படிலாம் சீக்கிரமா எடுக்க முடியாது, எவ்வளவு நாளாச்சு, அதெல்லாம் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்டா. டே அண்ணா, இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்டா. நீ தேடி கண்டுபிடிக்கிறியா இல்ல உன்னோட பேங்க்குக்கு போய் நான் தேடி கண்டுபிடிக்கட்டுமா? டே ரவி, இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட முடியும்ல? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் முத்து. நான் வேணா மனோஜை கூட்டிட்டு போறேன், அங்க போய் மேனேஜர்கிட்ட கேட்டா ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. ஒரு உண்மையை சொல்ல போனா மேனேஜருக்கு கிட்ட போகவே வேண்டியதில்ல, நம்ம மொபைல்லயே அந்த ஆப்லயே இருக்குமே. டேட்டு தெரியலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த மாசம் தெரியும்ல, அந்த மாசத்தை போட்டோம்னா வந்துட்டு போகுது. இல்ல எனக்கு எந்த மாசம்னு தெரியாது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. அதுவும் பரவாயில்ல, ஒரு 6 மாசத்துக்கான லிஸ்டை எடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. என்னடா இது இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்காரு மனோஜ். இப்ப காமிக்க போறியா இல்ல நாங்க அங்க போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, இல்ல அது வந்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப காமிக்கிறியா இல்லையா அத சொல்லுடா முதல்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. வேற வழி இல்லாம அந்த டிரான்சாக்சனை காமிக்கிறாங்க. அதுல ஜீவா 30 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருக்கிறதா காமிக்குது. இது யாருடா ஜீவான்னு போட்டிருக்குது அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமாண்டா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவங்க மாமாக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து அப்புறம் தெரிஞ்சவங்க போய் அப்படியே சுத்தி வேற ஒருத்தர்கிட்ட இருந்து இங்க வந்ததுடா. ஏன்னா பணம் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்குல்ல, அதனால இப்படித்தாண்டா டிரான்சாக்சன் பண்ண முடிஞ்சது. ரோஹிணியோட அப்பாவோ மாமாவோ இதை அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இந்த பணமும் ஃப்ரீஸ் ஆயிரும்டா, அதனாலதான் இது மாதிரி பண்ணணும். இல்ல ரோகிணி நீ என்ன சொல்லு, நீ பாட்டுல அமைதியா இருக்க ரோகிணி. ஆமா முத்து, அவரு சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் சொல்றாங்க, அதான் அவன் சொல்றான்ல அப்புறம் என்ன, ஏன்டா ரோகிணியோட அப்பா கொடுத்தது உனக்கு பொறாமையே இருக்குதா அப்படிங்கிறாங்க. ஆமா அந்த பொறாமை இந்த கொஞ்ச நேரத்துல வெட்ட வெளிச்சமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரவி 2 பேர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறாங்க. ஜீவாங்கிற பேர்ல டிரான்சாக்சன் ஆயிருக்கு. முத்து சொல்றாரு, இதே டேட் அண்ட் டைம்ல தான்டா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கையெழுத்து போட்டுட்டு வந்தேன். டே என்னடா முத்து சொல்ற அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பப்பா நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லப்பா, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தங்க
வந்திருந்தாங்கப்பா. அவங்க கிட்ட இருந்து சில பேரு பணத்தை போலீஸ வச்சு மிரட்டி ஆட்டைய போட்டுட்டாங்க. அவங்கள வெளிய விடுறதுக்காக கையெழுத்து கேட்டாங்க. அதுக்காக தான்ப்பா நான் கையெழுத்து போட போனேன். அந்த மேடமும் இப்ப வந்திருக்காங்கப்பா. பாக்குறீங்களா? மேடம் வாங்க உள்ள அப்படின்னு சொல்றாங்க. வந்து நிக்கிறாங்க. ஜீவா அத பார்த்தோன்னே கொலை நடுங்க ஆரம்பிச்சிருது. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் இவ எப்படிரா இங்க வந்தா? ஐயோ உண்மையை பூரான்னு சொல்லி போடுவாங்களே அப்படின்னு நினைச்சு பயந்து போய் நின்னுட்டு இருக்காரு மனோஜ். ரோகிணிக்கு அதுக்கு மேல தூக்கி வாரி போடுது. போச்சு போ, நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஜீவா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ரோகிணியும் மனோஜன் நீங்க யாருமா அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாமலை சார், அந்த 30 லட்சம் ரூபாய் அனுப்பின ஆள் நான் தான் சார். என் பேர் தான் சார் ஜீவா. மனோஜ் தான் சொன்னாரே ரோகிணியோட மாமாக்கு தெரிஞ்சவங்க அப்படியே டிரான்சாக்ஷன் ஆகி பணம் என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் நான் மனோஜுக்கு அனுப்பினேன். அதே ஜீவா தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியாங்க, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு விஜய சொல்றாங்க. இல்ல மேடம், எனக்கு ஒரு கணக்கை தீர்த்துக்கிற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா ஐயோ இவ என்னடா கணக்கை தீர்க்கிற வேலை இருக்குன்னு சொல்றாளே, நம்மள ஏதாச்சும் மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரு. மனோஜ் என்னம்மா கணக்கு தீர்க்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நின்னு பலான்னு கன்னத்துல அடிக்கிறாங்க மனோஜ். எல்லாருமே பதறி போறாங்க. ஆஹா, அடுத்தது நமக்கு தான் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணிக்கும் பலாறு ஒரு கணத்துல அடி குடிக்கிறாங்க. ஜீவா இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா அண்ணாமலை ஷாக் ஆயிராங்க. விஜயாவுக்கும் பயங்கர கோவம் வருது. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு என் பையனையும் மருமகளையும் அடிக்கிற? அப்புறம் அடிக்காம கொஞ்சுவாங்களா? இது மாதிரி ஒரு தருதலைய பெத்து வச்சு போட்டு பெரிய தலையில தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்களா? தருதல வந்து பிறந்திருக்குது. என் மகனை பத்தி எதுக்குடி இப்படி பேசுற தப்பா அப்படின்னு. என்னடி பண்ணிட்டு இருக்க? என் மகனை என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே அவளை அடிப்ப? என் மருமக ரோகிணி யார் தெரியுமில்ல? எவ்வளவு பணக்காரி தெரியுமில்ல? அடங்குமா உன் மருமக பெரிய பணக்காரி, அப்பா டக்கராவே இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னோட 30 லட்சம் ரூபாவை எடுத்து இங்க வைக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா என்னது உன்னோட 30 லட்சம் ரூபாவா? அதுதான் நான் அனுப்பிச்சிடேன், அந்த 30 லட்சம் ரூபா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா என்ன பேசிட்டு இருக்கிற? இது என் மருமகளுக்காக அவங்க அப்பா அவங்க மாமா கொடுத்தது, அந்த காசுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை சொல்றாரு, ஒரு நிமிஷம் நிறுத்து. டே மனோஜ், ரோகிணி அப்பா அனுப்பிச்ச காசு 15 லட்சம் தானே சொன்ன, இப்ப என்ன 30 லட்சம் இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு? அது வந்துப்பா, அது என்னடா வந்து போயிட்டு இருக்கிற, சொல்லுடா முதல்ல என்னன்னு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. நீ சும்மா இருடா அப்பா, அது வந்துப்பா 30 லட்சம் தான்ப்பா அவங்க அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா இருக்குதுங்க, இதுலயே நீங்க கோல்மாலா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி அட நீ வேற ஏமா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு மனோஜ். விஜயா சொல்றாங்க, என்னடி நீ பாட்டுல ஓவரா பேசிட்டு இருக்கிற? அது என் மருமகளோட பணம், நீ எதுக்கு கேக்குற? ஹலோ ஹலோ ஹலோ, அது உங்க மருமக பணம்லாம் இல்ல, என் பணம். என்கிட்ட இருந்ததா அவங்க புடுங்கினாங்க, அதுவும் போலீஸ வச்சு புடுங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றானே புரியலையே அப்படின்னு விஜயா, டே மனோஜ் என்னடா இவ பேசிட்டு இருக்கிற? அது வந்துமா அது வேற விஷயமா, இதை விட்டு ரோகிணி ஏதாச்சும் பண்ணு ரோகிணி அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ரோகிணி சொல்றாங்க, முதல்ல நீ கிளம்பு, இங்கெல்லாம் நிக்காத, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ இங்க நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க விஜயா. அதை நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு முத்து. டே முத்து, அவங்கதான் பேசிட்டு இருக்காங்க, நீ எதுக்குற இதுல தலையிடுற? நான் தலையிட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சுப்பா. என்னடா சொல்ற முத்து? ஆமாப்பா, இருங்க ஜீவா மேடம் நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஜீவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மனோஜ் காதலிச்சது என்னத்தான், நானும் மனோஜும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருந்தோம். அதுக்குள்ள மனோஜோட அப்பா மீனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணிருக்காங்க மனோஜ. அதுக்கு 27 லட்சம் ரூபாய் குடுக்கறேன்னு வேற சொல்லியிருக்காரு. அதை என்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு அவரே தான் பிளான் பண்ணாரு, இந்த 27 லட்சம் ரூபாய் பணத்தை நான் எடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்படிங்கும் போதே மனோஜ் சொல்றாங்க, சதிகாரி ஏன் இப்படி போய் சொல்ற, நீயும் தானே இதை சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. டே அடங்குடா, அவங்க தான் பேசுறாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிம்மா நீ மேல சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை இதெல்லாம் கேட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. விஜயா, நீங்களும் பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணீங்க, நான் மனோஜ் 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தோம், மனோஜோட ஜாயிண்ட் அக்கௌண்ட உடைச்சு நான் அந்த பணத்தை எடுத்துட்டு நான் கனடா போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னா, அட்ட சதிகாரி நீதானா என் பையனை ஏமாத்தி 27 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போனவ அப்படின்னு சொல்லி
சொல்லி அடிக்க வர்றாங்க. விஜயா, மா நிறுத்துங்கம்மா, முதல்ல அடிக்கிறத. முதல்ல நான் சொல்றது என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, விஜயா நீ கொஞ்சம் பேசாம இரு, அந்த பொண்ணு பேசுதுல, நீ சொல்லுமா மேல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. நான் அந்த பணத்தை எடுத்துட்டு போனது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன், கரெக்ட் எல்லாம் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்தேன், ஒரு லேண்ட் வாங்க விஷயமா வந்திருந்தேன். அப்பதான் இவங்க என்ன 2 பேரும் புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு 27 லட்சம் ரூபாவை கேட்டாங்க. நானும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண பின்னாடி 27 லட்சம் ரூபாவை கொடுத்தேன். ஆனா அதை வாங்க மாட்டேன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு 30 லட்சம் ரூபாவை என்கிட்ட கேட்டாங்க. வேற வழி இல்லாம நான் தான் 30 லட்சம் ரூபாவை இவங்களுக்கு அனுப்புனேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஜீவா. இதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு பயங்கர கோபம் வருது. பலார்னு போய் மனோஜ் அடிக்கிறாங்கப்பா அப்படிங்கிறாரு. மனோஜ், வாய பொத்துடா, உங்க அம்மா உன்னை தலைப்புள்ளைன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தா பாரு, அதுக்கு செருப்புல அடிச்ச மாதிரி ஒரு பதில கொடுத்துட்டுடா. பாத்தேல உன் மகன் செஞ்ச லட்சணத்தை. ஏமா ரோஹிணி, நீயும் மாமா ஏமாத்துட, உன்னை நான் எவ்வளவு நம்பி இருந்தேன், நீயும் இப்படி பச்சை துரோகம் பண்ணிட்டியேமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ரவிக்கு பயங்கர கோபம் வருது. ஏண்டா நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, இந்த காசை பூரா வாங்கிக்கிட்டு நீயே செலவு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காசு சம்பாரிச்சாரு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் திட்ட. ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க எதுவுமே நியாயமாவே பண்ணல, நீங்க பண்றது பூரா தப்புதான். பணத்தை வாங்கணும்னு எல்லாத்துக்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருக்கணும்ல. அட்லீஸ்ட் அந்த 2 lakhs நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மத்த காசனாச்சும் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் ரோகிணி. எதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி ஏமாத்துனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேரும் அமைதியா ஒண்ணுமே பேசாம மௌனமா இருக்காங்க. ரோஹிணிக்கோ என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முத்து சொல்றாரு, அப்பா இந்த விஷயம் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு தெரிஞ்சதுப்பா. அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த ஓடுகாலிய தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. என் பையன் நாங்களே அம்மா கிட்ட கூட சொல்லாம என்ன ஒரு பொண்டாட்டியும் புருஷனும் கோல்மால் வேலை பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தேன்லப்பா. அண்ணாமலை கேக்குறாரு, விஜயா இதுக்கு நீ என்ன சொல்ல போற, பதில் சொல்லு அப்படின்னு வர்றாங்க மனோஜ் கிட்ட. விஜயா பல்லாறு கணத்துல அடிச்சுட்டு, ஏன்டா இப்படி பண்ண, அவதான் வேற ஒரு வீட்டுல இருந்து வந்த புள்ள, அவ இப்படி பண்ணா நீயுமா இப்படி தப்பு பண்ணுவ அப்படின்னு பல்லாறு மறுபடியும் கணத்துல அடிக்கிறாங்க. மா நீயுமா அடிக்கிற, வாய் மூடுடா முதல்ல, எவ்வளவு ஒரு விஷயத்த பண்ணிருக்க, ஏன்டா பணத்தை யார்கிட்ட கொடுக்கல? இல்லம்மா ரோகிணிதாமா சொன்னா, நம்ம இந்த பணத்தை வச்சு நம்ம நல்லா தொழில் பண்ணி முன்னுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுக்கலான்னு சொன்னாமா. முத்து சொல்றாரு, இப்பதான் முன்னுக்கு வந்துட்டீங்களா, 3 கோடி ரூபாய் போட்டு வீடு வாங்க தெரியுது, 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க தெரியுது, ஆனா அப்பாவோட 27 லட்சம் ரூபாவை கொடுக்க உனக்கு மனசு வரலையோ அப்படின்னு சொல்றாரு முத்து. ஜீவா சொல்றாங்க, இந்த கேடு கெட்டவனையும் கேடு கெட்டவளையும் எப்பயுமே மன்னிச்சிடாதீங்க. இவனை மாதிரி ஒருத்தனை குடும்பத்துல வச்சிருந்தா அந்த குடும்பமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான், நான் இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜீவா போயிடுறாங்க. முத்து சொல்றாரு, இப்ப என்னப்பா பண்ணலாம் சொல்லு, வேற என்னடா முத்து பண்ண சொல்ற, அந்த பணத்தை முதல்ல இங்க கொண்டு வந்து வைக்க சொல்லு அவனை அப்படின்னு சொல்றாங்க. அங்கிள் அது எல்லாம் அவரு பிசினஸ்ல போட்டுட்டாரு அங்கிள் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. நீ பேசாதம்மா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டமா, நீ பேசுறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இல்ல அங்கிள் பேசாதம்மா, நான் என் பையன்கிட்ட தான் பேசுறேன், 30 லட்சம் ரூபாவை கொண்டு வந்து இப்ப வெய் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா என்கிட்ட 30 லட்சம் ரூபாய்லாம் இல்லப்பா, எல்லாத்தையும் ரோகிணி சொன்ன மாதிரி பிசினஸ்ல போட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி சொல்றாங்க, அப்ப நான் ஒரு ஐடியா வேணா சொல்லட்டுமா அங்கிள்? சொல்லுமா, என்ன ஐடியா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அங்கிள் அவர் தான் பிசினஸ்ல 30 லட்சம் ரூபாய் போட்டுட்டாரு, நீங்க கொடுத்த காசுல தான் அந்த பிசினஸவே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அதனால இந்த பிசினஸ்க்கு முழுக்க முழுக்க உரிமையுள்ள ஆள் நீங்க தான் அங்கிள். அதனால ஒண்ணு அந்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா அந்த ஹோம் அப்ளையன்ஸ் ஸ்டோர் இருக்குல்ல அதை உங்க பேர்ல எழுதி வைக்கணும், 2ல ஏதாச்சும் ஒண்ணு செய்யட்டும் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி, அடி சதிகாரி, இப்படி சதி பண்ணி போட்டியே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு மனோஜ். ரோஹிணிக்கு பயங்கர கோபம் வருது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ஆனா ரோஹிணி யோசனையே பண்ணல, உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து நாளைக்கே நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி, எப்படி ரோகிணி கொடுப்பா, அதெல்லாம் கொடுக்கலாம் மனோஜ், நீ வா அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. எப்படி ரோகிணி பணத்தை கொடுப்பா அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு
வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும். வீட்ல எல்லாருமே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ச்சே, என் பையன் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சும் கூட பார்க்கல, இப்படி எனக்கே துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா. இப்ப கவலைப்பட்டு என்ன விஜயா பண்றது, வளர்த்துறப்ப நல்லா வளர்த்திருக்கணும், இப்படி கூறுகிட்டவனா வளர்த்தி வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. பாரு, நீ உன் பையனை தூக்கி வச்சிட்டு இருந்த, கடைசியில ஒன்னவே ஏமாத்திட்டு உனக்கும் எனக்கும் சேர வேண்டிய காசவே அவன் ஆட்டையை போட்டுட்டான் பாரு. முத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போதே ரவி சொல்றாரு, ஆமாப்பா, அவன் மணி மைண்டடாவே இருக்கான்ப்பா, அவனை மட்டும் தான் சுயநலமா பாக்குறான், வேற யாரையுமே பாக்குறது இல்லப்பா அப்படின்னு ரவி சொல்றாரு. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, 30 லட்சம் ரூபாய் பணத்தை கதிர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாருல, அந்த காசை கொடுத்துடலான்னு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ரெண்டு பேரும் வந்து அந்த பணத்தை சென்டர் டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. 30 லட்சத்தை வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே கெத்தா கூப்பிடுறாரு மனோஜ். எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. அப்பா, உங்களோட 27 லட்சம் ரூபாய் பணம் இங்க இருக்கு, இந்தாங்க எடுத்துக்குங்க, 5 பைசா கூட இந்த இதுல இருந்து நான் காசு எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. டே ஓடுகாலே, நிறுத்து, இதுக்குடா 27 லட்சம் கொடுக்குற? ஏன்டா 20 லட்சம் தானே வாங்கின, அது மட்டும் இல்லாம 50,000 2 தடவை வேற கொடுத்துருக்கேன்டா, அதெல்லாம் கூட கணக்கு போடாம நான் இப்ப கொடுத்துருக்கேன் 27 லட்சம். எவ்வாறு ஓடுகாலே, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அந்த ஜீவா கிட்ட 27 லட்சத்துக்கு பதிலா 30 லட்சம் ரூபாய் வாங்கின, அந்த பணத்தை வச்சு நீ டிவி கடையை ஆரம்பிச்ச, இதுல இருந்து நிறைய வேற சம்பாரிச்ச, சந்தோஷி சார் கிட்ட இருந்து நிறைய வேற வருமானம் உனக்கு வந்தது, அதனால நீ என்ன பண்ற தெரியுமா, வட்டியும் முதலுமா 30 லட்சத்தை வைக்கிற அப்படின்னு சொல்றாரு முத்து. டே, என்னடா பேசிட்டு இருக்க, தர முடியாது அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இங்க பாரு, நீ காசை வைக்கலைன்னா அவனே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆமாண்டா, முத்து சொல்றது கரெக்ட் தான், நீ வெய் மனோஜ், நீ 30 லட்சம் ரூபா அப்பாட்ட கொடுத்துரு முதல்ல அப்படின்னு சொல்றாரு ரவியும். என்னம்மா இவங்க இப்படி சொல்றானுங்க அப்படின்னு சொல்றாங்க மனோஜ். அவனுங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, 30 லட்சம் ரூபா கொடுத்துருடா அப்பா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க விஜயாவும். ஆண்டி, என்ன ஆண்டி பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு ஆண்டி 30 லட்சம் ரூபா பணத்தை கொடுக்கணும்? ரோகிணி, நீ பேசாத ரோகிணி, நீயும் அவன் கூட சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் தானே களவாணித்தனம் பண்ணீங்க, நீங்க வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம 30 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து போட்டு வட போச்சே அப்படின்னு ஒரு சோகமா ரோகிணியும் மனோஜும் அங்க இருந்து போறாங்க. அவங்க போன பின்னாடி முத்து சொல்றாங்க, அப்பா, நீ இனிமேல் யாரையுமே நம்ப கூடாது, ஏன் என்ன கூட நம்பாத, இந்த பிள்ளைகளவே நம்பாதப்பா, நீ உனக்காக காசை முதல்ல பாதுகாப்பா வச்சு பழகு, உன் பேர்லயும் அம்மா பேர்லயும் நீ முதல்ல டெபாசிட் பண்ணு, அந்த காசை வாங்கி செலவு பண்ணு, நீ எதுக்குப்பா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற, நான் சொல்றத முதல்ல செய், நேராவே நாளைக்கே கூட்டிட்டு போய் இந்த பணத்தை டெபாசிட் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. சரிடா முத்து, நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன் அப்பா பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே விஜயா பேர்லயும் அண்ணாமலை பேர்லயும் 30 லட்சம் ரூபாய் பணத்தை டெபாசிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த பின்னாடி, என்னப்பா டெபாசிட் பண்ணியாச்சாம ரவி சொன்னா. ஆமாண்டா, டெபாசிட் பண்ணியாச்சுடா. இதெல்லாம் எதுக்குடா அப்பா, நீ எப்பயுமே யாரையுமே நம்பி வாழக்கூடாதுப்பா, நீ கெத்துப்பா, 30 லட்சம் ரூபாயில இருந்து வர வட்டிய நீ வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பா, எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு முத்து. அண்ணாமலைக்கு செம்ம சந்தோஷம். அப்படியே முத்துவை கட்டி பிடிச்சுக்கிறாரு அண்ணாமலை. இப்படிதான் இந்த கதை நடக்கும்னு நினைக்கிறேன்.